வணக்கம். வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. வாழ்க்கையில் மனோரசாயனம் என்று சொல்லுவார்கள், அதாவது கெமிஸ்ட்ரி. ஒருவர் மனதும் அடுத்தவர் மனதும் ஒன்றுபட்டு செயல்படுகின்ற பொழுது அது மனோரசாயனம், அதாவது கெமிஸ்ட்ரி என்று அழைக்கப்படுகிறது. தொலைக்காட்சியிலே நடனப் போட்டியை பார்த்திருப்பீர்கள். ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு முனைப்படுத்தி ஆடுகின்ற பொழுது, ஒருவர் செயலை மற்றவர்கள் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது அதை மனோரசாயனம் என்று சொல்லுவார்கள். அதாவது கெமிஸ்ட்ரி நன்றாக ஒர்க் பண்ணுகிறது என்று சொல்லுவார்கள். அந்த காலத்தில் பாரதி ராஜா, இளையராஜா, ஒளிப்பதிவாளர் கமல் என்று ஒரே சிந்தனை உடையவர்கள் படம் எடுத்தால் அது நிச்சயம் வெற்றி பெறும் என்ற எண்ணம் மக்களிடம் இருந்தது. அதுதான் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது. ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்கா ஐக்கிய அமெரிக்காவாக உருவாகியது சுதந்திரம் பெற்ற பின்பு. ஆனால் அந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருந்தது. அந்த நேரத்தில்தான் நமது தாமஸ் ஆல்வா எடிசன், ஃபோர்டு கம்பெனியின் உரிமையாளர் ஹென்றி ஃபோர்ட், ஃபயர்ஸ்டோன் டயர் தயாரிப்பாளர்கள் 3 பேரும் சமகாலத்தவர்கள். 3 பேரும் பெரும் தொழிலதிபர்களாக இருந்தார்கள். அந்த தொழிலை அவர்கள் மேம்படுத்துவதற்கு ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டார்கள். தங்கள் சிந்தனை செயல்பாடுகளை ஒருவருக்கொருவர் பரிமாறி 3 பேரும் ஒரே தன்மையுடையவர்களாக இருந்தார்கள். அதன் காரணத்தினாலே அமெரிக்காவின் பொருளாதாரம் உலகமெங்கும் உயர்ந்தது. தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்த மின்சார பல்புகள், ஒலிபெருக்கி இந்த நாடுகளிலெல்லாம் விற்கப்பட்டு பணத்தை கொண்டு வந்தது. ஃபோர்டு அவர்கள் தயாரித்த அந்த கார் பல வகையான புதுமைகளை அதிலே சேர்த்து உலகமெங்கும் விற்பனை செய்ததினால் மீண்டும் அமெரிக்க டாலர் அங்கே மதிப்பை பெற்றது. ஃபயர்ஸ்டோன் என்று சொல்லுகின்ற ரப்பர் டயர்களை தயாரித்து, டியூபுகளை தயாரித்து விற்பனை செய்வதன் மூலம் உலகமெங்கும் இருந்து விற்பனை வந்து அமெரிக்காவின் பொருளாதாரத்தை உயர்த்தியது. அதற்கு காரணம் 3 பேரும் ஒரே சிந்தனை. தாமஸ் ஆல்வா எடிசன், ஃபயர்ஸ்டோன், ஹென்றி ஃபோர்டு 3 பேரும் ஒரே சிந்தனை, அதாவது மனோரசாயனத்தை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். அதன் காரணத்தினாலே தான் அமெரிக்கா பொருளாதாரத்தில் உயர்வடைந்து முதன்மையான நாடு என்ற பெயரை இன்றும் பெற்றிருக்கிறது. எனவே சில நேரங்களில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கணவன் மனைவி அவர்கள் இருவரும் பரிமாறிக்கொள்ளுகின்ற தன்மை ஒரே சிந்தனையாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற தாய் தந்தையரும் குழந்தைகளும் ஒரே சிந்தனை உடையவர்களாக இருந்தால் அந்த குடும்பம் மிகவும் சிறப்பாக வெற்றியை பெறும். எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் மனநிலை மற்றவர்களுக்கும் ஒத்துப்போகின்ற அளவுக்கு இருக்க வேண்டும். நாம் நினைப்பதை அவர்கள் விரும்புகின்றார்களா? நமது செயலை அங்கீகரிக்கின்றார்களா என்ற மனப்பாங்கை நாம் கணக்கிட்டு பார்த்து அதற்கு ஏற்ப நாம் நடந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். எனவே ஒத்துப்போவதல், ஒரே சிந்தனையுடன் அங்கே செயல்படுவது நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றியை தரும் என்று சொல்லி
மீண்டும் உங்களை நாளை காலை 7 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.